ஹலோ மக்களே, இன்றைக்கி என்ன வீடியோ கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா XL6 உடைய ஆக்சசரிஸ் தான். நான் என்னென்ன ஆக்சசரிஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நான் சொல்லியிருந்தேன், இந்த வண்டி வந்து ஜீட்டாவில் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட் தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ மோஸ்ட்டாக வந்து ஜீட்டாக்கும் ஆல்ஃபாக்கும் ஒன்றும் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக் ஹெட்லேம்ப்ஸ், ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ், அதுக்கப்புறமா உள்ளே வந்து லெதர் சீட்ஸ் வரும், ப்ளஸ் லெதர் ரேப் ஸ்டியரிங் வீல் வரும், சன் வைசர்ஸில் லைட் வரும். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து எனக்கு அந்தளவுக்கு மேண்டேட்ரியான ஒரு ரெக்குவயர்மெண்ட்ஸ் இல்லை. ஜீட்டாக்கும் ஆல்ஃபாக்கும் ஆல்மோஸ்ட் 70,000 ருபீஸ் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஸோ எனக்கு ஜீட்டாவே எனக்கு போதுமான அளவு இருந்ததால் தான் நான் ஜீட்டாக்கு போயிட்டேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஃப்ரண்ட்லேருந்து ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் ஆக்சரிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் பிளேட் ஃப்ரேம். இது எதுக்கு மோஸ்ட்லி போடுவாங்க அப்படின்னா, நம்பர் பிளேட்டை வந்து வண்டியில் இந்த மாதிரி ரிவெட் அடிக்காமல் இந்த ஃப்ரேமில் வச்சுடுவாங்க. ஸோ நம்ம பாடியோட நம்பர் பிளேட் வந்து இடிக்காமல் இருக்கும். இது நான் மாருத்திலே போட்டது. அப்படியே மேலே உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், ஹெல்லாலேருந்து நம்ம ட்ரம்பெட் ஹார்ன் போட்டுட்டேன் நானே. ஸோ இந்த வண்டி வந்து நல்லா ஒரு சவுண்டு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்பெட் ஹார்ன் போட்டேன். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து நான் அவ்வளோதான் பண்ணியிருக்கேன். வேறு எதுவும் ஆக்சரிஸ் இந்த வண்டிக்கு முன்னால் ரொம்ப ஆக்சரிஸே போட முடியாது, பிகாஸ் ஃபுல்லி லோடடாக தான் இருக்கும். இது ரெயின் வைசர் வித் க்ரோமோ நான் வந்து மாருதியில் தான் போட்டேன். இது ஒரு ஆக்சரியாக போட்டது தான். ஸோ அப்படியே நீங்கள் பேக்கில் வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் பூட்டில் காட்டுறேன் என்னென்ன ஆக்சசரிஸ் இருக்குது அப்படின்னு. இங்கே ஆக்சுவலி வந்து நான் ஸ்பாய்லர் போடலை. எதுக்கு போடலை அப்படின்னா, இந்த வண்டி ஸ்பாய்லர் இல்லாமலே எனக்கு வந்து பார்க்குறதுக்கு லுக்கு பிடிச்சிருக்குது. ஸோ நான் ஸ்பாய்லர் எதுவும் நான் போடலை. ஸோ பூட்டை ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு வந்து நான் ரொம்ப தேவைப்பட்டு நான் வாங்கினது வந்து ஒரு பூட் மேட். இது வந்து 3D பூட் மேட்டுன்னு சொல்லுவாங்க. நல்ல ஒரு ஸ்டர்டியான ஒரு பூட் மேட்டு. இது நான் ஆக்சரியாக போட்டது தான். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், விண்ட்ஸ்க்ரீனோடைய சன் ரிஃப்ளெக்டர்ஸ் நான் வாங்கி, இது எப்போவுமே என்னோடய ஆல்டோ வீடியோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை நான் ரொம்ப யூஸ் பண்ணுவேன். ஸோ இது ஒன்று இருக்குது, இது ஒன்று வாங்கினேன். இப்போ வாங்க, நான் வந்து உள்ளே போயிட்டு என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து இந்த வண்டியிலும் நான் வந்து சன் கண்ட்ரோல் ஃபிலிம் எதுவுமே ஒட்டலை. உங்களுக்கு தெரியும், டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் தான். பட் நான் வந்து இந்த மேக்னெட்டிக் சன்ஷேட்ஸ் போட்டிருக்கேன். இந்த சன்ஷேட்ஸ் வந்து நான் லாஸ்ட் டைம் நான் ஆல்டோ வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், ரொம்ப ஜெட் பிளாக் வாங்காதீங்கன்னு. இது வந்து மீடியம் பிளாக் தான். பட் வண்டி வந்து நல்லாவே சன்லேருந்து நல்லா உங்களுக்கு ஒரு கூலிங் எஃபெக்ட் கொடுக்குது இந்த சன்ஷேட்ஸ். வண்டி ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கே தெரியும். இன்ஃபேக்ட் இந்த குவார்ட்டர் கிளாஸுக்கு கூட கொடுத்துருப்பாங்க. ஸோ நல்ல ஒரு பர்ச்சேஸ், நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் இது. வாங்க இப்போ நம்ம உள்ளே போய் பார்ப்போம். இன்னொன்று முக்கியமானதுங்க, ஜீட்டாவில் வந்து உங்களுக்கு இங்கே வந்து கேமரா வராது. ஆல்ஃபாவில் மட்டும்தான் வரும். நான் வந்து இங்கே ஜீட்டாவில் கேமரான ஆக்சரியாக தான் நான் போட்டது. ஸோ இப்போ நம்ம செகண்ட் ரோவில் பார்க்குறோம். செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மேக்னெட்டிக் சன்ஷேட். இதுவும் வந்து நான் எப்போவுமே போடுற மாதிரி ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் ஜிப்பர் இருக்கா மாதிரி தான் நான் எப்போவுமே வாங்குவேன். நமக்கு எப்போவுமே ஜிப்பர் இருக்கா மாதிரி வாங்குறது தான் ஒர்த்து. இன்னொன்று மெயின் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் ஆர்கனைசர் வாங்கியிருக்கேன் வித் ட்ரே. இது எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள் ஒரு பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ட்ரே ரிலீஸ் ஆகிடும். நீங்கள் ஃபுட்டு வச்சு சாப்பிட்ற அளவுக்கு இது வந்து வெயிட் தாங்குதுங்க. நான் வந்து ரியல் டைமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபுட்டு, காஃபி, வாட்டர் பாட்டில் எல்லாமே நீங்கள் இதில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு வெயிட்டும் தாங்குது. அப்புறமா வேறு என்ன நான் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு கார்பேஜ் பின், இதுவும் உங்களுக்கே தெரியும், கார்பேஜ் பின் இருக்கும். ப்ளஸ் மெயின் வந்து சீட் கவர் வந்து பார்த்திங்கன்னா ஜீட்டாக்கும் ஆல்ஃபாக்கும் ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கா மாதிரி தான் நான் சீட் கவர் பார்த்துருக்கேன். ஸோ இது வந்து ஆல் பிளாக் சீட் கவர்ஸ்.
இது மாருதியிலே நான் போட்டது தான். இது வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் இப்போது வண்டி ஆல்ஃபா மாடல் மாதிரியே ஆயிடுச்சு. ரைட், இப்போ வாங்க நம்ம வந்து டிரைவர் சீட்லேருந்து உங்களுக்கு ஒரு வியூ காட்டுறேன். ஸோ டிரைவர் சீட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் கோ பேசஞ்சர் சீட்டு. இங்கே வந்து இன்னொரு மெயின் ஆக்சசரிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் illuminated சில் பிளேட் போட்டிருக்கேன். நார்மல் சில் பிளேட் கிடையாது, இது illuminated. பட் எனக்கு இருக்க ஒரே ஒரு சஜஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸாவில் இங்கே நெக்ஸான்னு போடுறதுக்கு பதிலாக XL6ன்னு அவங்க போட்டிருக்கலாம். ஒரு 14 லட்ச ரூபா வண்டி இங்கே வந்து அவங்க பிராண்டிங் போடுறதுக்கு பதிலாக வண்டியோடைய நேம் போட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆஸ் யூஷுவல் இது வந்து ஒரு கார்பன் ஃபைபர் ஸ்டிக்கரிங். இது ரொம்ப ஈஸி, நம்மளே பண்ணிக்கலாம். இது நானே பண்ணது தான். ரொம்ப ஈஸியாக நீங்கள் இதை ஒட்டிக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெயிண்ட் இங்கே இன்கேஸ் யாராவது கால் வச்சாங்கன்னா கூட இங்கே உங்களுக்கு பெயிண்ட் டேமேஜே ஆகாது, அதுக்காக போட்டது. ஸோ ஃப்ரண்ட்லேயும் வந்து சன்ஷேட் வித் ஜிப்பர். அப்புறம் நான் என்ன போட்டிருக்கேன்னா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இன்டர்னல் ஸ்டைலிங் கிட் ஆர் இன்டீரியர் ஸ்டைலிங் கிட் அப்படின்னு சொல்லுவாங்க, ISK அப்படின்னு சொல்லுவாங்க மாருதியில். ஸோ இங்கே இந்த வண்டியில் வந்து ஸ்டோன் ஃபினிஷ் இருக்குது டேஷ்போர்டில். இதே ஸ்டோன் ஃபினிஷ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே, இது எல்லா ஹேண்ட் ரெஸ்ட்லேயுமே இருக்கும். இது வந்து பேசஞ்சர் சைட் டோர். இது வந்து பார்த்திங்கன்னா ரியர் சைடு டோரு. இதே மாதிரி உங்களுக்கு தேர்ட் ரோலையும் இருக்கும். நான் உங்களுக்கு அதையும் காட்டுறேன். உங்களுக்கு இங்கே தெரியுதான்னு எனக்கு சரியாக தெரியலை. இங்கே உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ இதுவும் வந்து இது ஒரு பாட்டில் ஹோல்டர்லேயும் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி எல்லா டோர்லேயும் இருக்கும். இந்த சைடும் இருக்கும் பாருங்கள். இதே மாதிரி இங்கேயும் இருக்கும். இது வந்து ஜென்ரலாக ஆம்பியன்ஸ்க்காக தான், ஐ மீன் ஒரு லுக்குக்காக தான் நான் பண்ணது. பட் உண்மையாலுமே இது வந்து நல்லா இருக்குது. வண்டியோடைய இன்டீரியர் அப்பீலே ஃபுல்லாக மாற்றிடுச்சு. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் இது நீங்கள் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். இந்த வண்டிலையும் நான் வந்து ஆம்பியன்ட் லைட்ஸ்லாம் போட்டிருக்கேன். ஆஸ் யூஷுவல் முன்னாடி என்னோட வண்டியில் ஜென்ரலாகவே நான் வந்து ஆம்பியன்ட் லைட் போட்டுருவேன், எனக்கு அது பிடிக்கும். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா 70 மேட்ஸ். ஸோ இது 3 ரோக்குமே 70 மேட்ஸ் தான் வரும். இதை பாருங்கள், இது வந்து நல்லா உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக கவர் ஆகி காட்டும். ஃப்ரண்ட்லேயே மிடில் ரோவும் ஃபுல்லாக கவர் ஆகிடும். அதே மாதிரி டிரைவர் டோரும் வந்து உங்களுக்கு டிரைவர் ஃபுட்வெல்லும் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். ஸோ 70 மேட்ஸும் போட்டிருக்கேன். இதுக்கு அடுத்து என்ன போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நான் ஸ்லிப் மேட் போட்டேன். ப்ளஸ் இந்த ஏர் பர்ஃப்யூம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த இன்வால்வ் 1 அப்படின்னு ஒன்றுலேருந்து வாங்கினேன் நான். ஸ்ப்ளாஷ் அப்படிங்கிற ஃப்ளேவர் ஆர் ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ளாஷ். ஸோ இது வந்து இந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு நல்ல ஒரு காமாக நல்லா இருக்குது உங்களுக்கு ஃபீலே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே டச் ஸ்க்ரீனுக்கு ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு போட்டிருக்கேன். ஏன்னா ஜென்ரலாகவே நம்ம வந்து நிறைய ஸ்க்ராச்சஸ் விழும். ஸோ இங்கே வந்து ஸ்க்ராச்சஸ் விழக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே ஸ்க்ராட்ச் கார்டு போட்டிருக்கேன். அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சாக்கெட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்கேன். இதில் வந்து ஆஸ் யூஷுவல் 2 சாக்கெட் போட்டுக்கலாம். இங்கே வந்து உங்களுக்கு வண்டியோடைய வோல்டேஜ் என்ன கரண்ட் கன்சியூம் ஆகுது எல்லாமே காட்டும். 2 USB ஃபாஸ்ட் சார்ஜரு. இது நம்மளோட நார்மல் 12 வோல்ட் சாக்கெட்லேயே கனெக்ட் ஆகிடும். இங்கே இன்னொரு சின்ன ஆன்டி ஸ்லிப் மேட்டும் நான் போட்டிருக்கேன். வேறு என்ன பண்ணியிருக்கேன், வேறு எதுவும் பெருசாக நான் பண்ணலைங்க இந்த வண்டிக்கு. ஸோ இது பாருங்கள், இது வந்து ஃப்ரண்ட் கோ பேசஞ்சரோடைய 70 ஃப்ளோர் மேட்டு. அதே இந்த பக்கம் வந்து டிரைவரோடைய 70 ஃப்ளோர் மேட்டு. இங்கே வந்து உங்களுக்கு இந்த வண்டியில் டெட் பெடல் இருக்குது. டெட் பெடலுக்கும் உங்களுக்கு வந்து ஃப்ளோர் மேட் அழகாக கவர் ஆகிடுது. ஜீட்டாக்கும் ஆல்ஃபாக்கும் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, லெதர் ரேப் ஸ்டியரிங் வீல்னு. ஆல்ஃபாவில் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சில்வர் இன்சர்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. எனக்கு அது பர்சனலாக எனக்கு அது பிடிக்கல. ஏன்னா ஃபுல்லாக பிளாக்காக இருக்கிறது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ எனக்கு இந்த ஜீட்டா எனக்கு அதான் என்னோட ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஜீட்டா ரொம்பவே ஃபுல்ஃபில் ஆச்சு. ஸோ அதை நான் எடுத்துக்கிட்டேன். இங்கே வந்து லெதர் ரேப்பும் பண்ணிட்டேன் நான். இது வந்து எனக்கு கம்பெனிலே பண்ணி கொடுத்துட்டாங்க காம்ப்ளிமெண்ட்ரியாக. அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரைவர் சைட் டோரில் வந்து ஒரு டிஷ்யூ ஹோல்டர் ஒன்று வாங்கினேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லுக்கும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு புல் டைப் டிஷ்யூ ஹோல்டர் தான் எல்லாமே. நீங்கள் உள்ள டிஷ்யூ பேப்பர் வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக புல் பண்ணிக்கலாம்.
பாட்டில் ஹோல்டர்லேயும் கரெக்டாக செட் ஆகிடுது. அடுத்தபடியாக நான் என்ன போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமானது பிளைண்ட் ஸ்பாட் மிரர். இது உங்களுக்கு இங்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம், இங்கே தெரியுதுங்களா? பிளைண்ட் ஸ்பாட் மிரர். இது வந்து நான் ரவுண்ட் டைப் நான் போட்டிருக்கேன். முன்னாடி என்னோடய இன்னொரு வண்டியில் வந்து ரெக்டாங்கிள் டைப் போட்டிருப்பேன். உங்களுக்கு நான் இருங்க இன்னும் நல்லா காட்டுறேன். ஸோ இங்கே தெரியுதுங்களா உங்களுக்கு? பிளைண்ட் ஸ்பாட் மிரரும் போட்டிருக்கேன். இன்னொரு மெயின் ஆக்சசரி என்னென்னா, இப்போ அதுக்கு ரிமூவ் பண்ணி காட்ட முடியாது. இந்த வண்டியில் வந்து நான் 2.5 ஃபில்டர் போட்டிருக்கேன். அதாவது PM 2.5 ஏர் ஃபில்டர் அப்படின்வாங்க. இது வந்து நம்மளுடைய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஏர் ப்யூரிஃபையர் மாதிரி தான் இந்த ஃபில்டரு. இந்த ஃபில்டரும் நான் அந்த வண்டிக்கு வந்து நான் மாற்றி விட்டுருக்கேன். ப்ளஸ் மெயின் இன்னொன்று நான் என்ன போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஜின் கார்டு போட்டிருக்கேன். அது வாங்க இப்போ நான் உங்களுக்கு என்ஜின் கார்டு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பானட்டை ஓப்பன் பண்ணிப்போம். ஏன்னா ஜென்ரலாகவே வந்து மாருதி கார்ஸில் வந்து உங்களுக்கு என்ஜின் கார்டு வந்து வரவே வராது. அதுக்கு வந்து நான் என்ன பண்ணேன்னா, நான் நெட்டில் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி என்ஜின் கார்டு நான் வாங்கினேன். லெட் மீ ஓப்பன் இட். ஸோ உங்களுக்கு தெரியுதுங்களா என்ஜின் கார்டு? இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது என்ன மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலீனோவுடைய என்ஜின் கார்டு இது. ஃபர்ஸ்ட் வந்து டிசைரோடது நியூ டிசைர் செட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் XL6க்கு நான் வந்து சர்வீஸ் சென்டரில் விட்டு பண்ணப்போ எனக்கு பலீனோது வந்து கரெக்டாக செட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிடும், டிரான்ஸ்மிஷனும் ஃபுல்லாக கவர் பண்ணிடும். பின்பக்கம் அந்த கார்னரில் மட்டும் உங்களுக்கு வந்து கவர் ஆகாது. பட் அது நமக்கு இருக்கிறது பெட்டர் தான், ஏர் சர்க்குலேஷனுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் கீழே இருந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு தெரியுதுங்களா? இதுதான் கீழே ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிடும் என்ஜின் கார்டு. இது வந்து நான் எல்லாருக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை நீங்கள் காட்டுங்க. இன்கேஸ் நீங்கள் உங்கள் சர்வீஸ் சென்டருக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னாலும் என்னோடய வீடியோவை அவங்களுக்கு காட்டுங்க. நானும் வந்து ரிசர்ச் பண்ணி அந்த நெட்டில் இருக்கிறத நான் காட்டினதுக்கு அப்புறம் தான் என் சர்வீஸ் சென்டர் ஆளுங்களுக்கும் தெரிஞ்சுது. ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், இது கண்டிப்பாக நீங்கள் பண்ணுறது பெட்டர். அதே போல் நான் வந்து கொஞ்சம் டேம்பிங்கும் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து டேம் ஷீட்ஸ் தான், உங்களுக்கு தெரியும். இங்கெல்லாம் கொஞ்சம் டேம்பிங் ஒட்டியிருக்கேன், கொஞ்சம் நாய்ஸ் ரெடியூஸ் ஆகட்டும் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் தான். இது இல்லாமல் வேறு எக்ஸ்ட்ரா நான் என்ன போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உங்களுக்கு தெரியும் ரப்பர் பீடிங் போட்டிருப்பேன். இது எதுக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் முன்னாடி என்னோடய வீடியோஸில். நாய்ஸும் டஸ்ட்டும் இங்கே வந்து அக்யூமுலேட் ஆகாமல் உங்களுக்கு ப்ரிவெண்ட் பண்ணோம். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் ஒரு ரப்பர் பீடிங் கொடுத்துருப்பேன். இதெல்லாம் Z டைப் ரப்பர் பீடிங், இது வந்து ஸ்மால் D டைப்பு. நீங்கள் இன்கேஸ் நான் வந்து இங்கே கீழே நான் எதுவுமே நான் போடலை, என்னுடைய ஆல்டோவில் நான் வந்து கீழே இங்கே நான் போட்டிருப்பேன் P டைப் ரப்பர் பீடிங். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம். பட் நான் வந்து எனக்கு தேவைப்படாது, அதனால் நான் போடலை. ஸோ என்னோடய XL6க்கு வந்து இவ்வளோ தாங்க நான் ஆக்சசரிஸாக போட்டேன். வேறு எதுவுமே நம்மளால் போட முடியாது. பிகாஸ் இந்த வண்டி வந்து நல்ல ஃபுல்லி லோடட் வெஹிக்கிள் அப்படிங்கிறதால இவ்வளோ தான் நம்ம போட முடியும். ஸோ நான் பாருங்கள், சீட் கவரோடைய லுக்கும் உங்களுக்கு காட்ட. நல்ல ஒரு லெதர் ஃபினிஷ், நீங்கள் உட்காரும் போதே உங்களுக்கு வந்து தெரியுது, நல்ல ஒரு ஃபினிஷ் தான் இது. ஸோ நீங்கள் ஜீட்டா மாடலே உங்களுக்கு போதும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஆல்ஃபா தான் போகணும் அப்படின்னு ஒரு அவசியம் கிடையாது. ஆல்மோஸ்ட் 70,000 ருபீஸ் நீங்கள் சேவ் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் 70 மேட்ஸு இந்த மாதிரி போட்டு உங்கள் காரை நீங்கள் வந்து எஸ்தட்டிக்கலி நல்லா அப்பீல் கொண்டு வரலாம். ஸோ இந்த வண்டியோட ஹாரன் சவுண்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். நான் இப்போ அடித்து காட்டுறேன். நல்ல ஒரு ஹாரன் சவுண்டு தான். வேறு என்ன போட்டிருக்கேன் நான் வந்து அவ்வளோதாங்க போட்டிருக்கேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டிட்டேன். வேறு எதுவும் நான் பெருசாக நான் போடலை இந்த வண்டிக்கு. இங்கே இருக்கிற ஒரு எக்ஸ்ட்ரா 12 வோல்ட் சாக்கெட்டில் நான் போட்டிருக்கிறது வந்து ஆம்பியன்ட் லைட்டுக்கு தான்.
இந்த ஆம்பியன்ட் லைட் வந்து தேர்ட் ரோக்கும் பூட்டுக்கும் எரியிற மாதிரி நான் செட் பண்ணேன். ஃப்ரண்ட்லேருந்து கனெக்ட் பண்ணது வந்து இங்கே நடுவில் செகண்ட் ரோக்கும் ஃப்ரண்ட் ரோக்கும் வந்து உங்களுக்கு ஆம்பியன்ட் லைட் ஒர்க் ஆகும். அந்த மாதிரி தான் நான் செட் பண்ணியிருக்கேன். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் ரப்பர் பீடிங் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நான் 4 டோருக்கும் நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஃப்ரண்ட் 2 டோருக்கும் நான் அந்த இசட் டைப்பும் நான் போட்டிருக்கேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். இதுதான் என்னுடைய நான் போட்டிருக்க ஆக்சசரிஸ், அதோடைய மொத்த வீடியோ. இன்னும் வந்து நான் XL6ல் வந்து நான் ட்ரைவ் போகும்போதெல்லாம் நான் வந்து வேறு மாதிரி வீடியோஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். லாங் ட்ரைவ் எப்படி இருக்குது, மைலேஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு ரியல் டைமாக நான் வீடியோவாக பண்ணுறேன். அது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை நான் சீக்கிரம் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பாய்.